லாஸ்ட் வீடியோல 9 கஜம் வந்து எப்படி வேர் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு வீடியோ போட்டேன். ரொம்ப அவசரத்துல ஒரு பெங்களூர் கிளம்பின்னு இருக்கிற அந்த அவசரத்துலயும் இங்க வீடியோ எடுத்துட்டு பஸ்ல தான் போனேன். பஸ்ல போகும்போது எடிட் பண்ணி பஸ்லயே அப்லோட் பண்ணி எல்லாம் பண்ணேன். அந்த வீடியோ எனக்கு 33K வியூஸ் வந்து இந்த 1 வீக்ல வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி எல்லா வீடியோவையும் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அந்த வீடியோ வந்து நிறைய ரீச் போனாலும் எனக்கு என்னுடைய வீடியோ வந்து நிறைய பேர் பாக்குறா அப்படிங்கிற சந்தோஷத்தை விட எனக்கு ஒரு சின்ன வருத்தமும் இருக்கு. ஏன் அப்படின்னா 9 கஜம் கட்டிக்க தெரியாதவா இவ்வளோ பேர் இருக்கேலா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன சந்தேகமும் இருக்கு. அதனால 9 கஜம் எப்படி கட்டிக்கணும், எப்படி ஈஸியா கட்டிக்கணும் அப்படிங்கிற வீடியோவை நீங்க இப்ப புதுசா இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். கண்டிப்பா அந்த வீடியோவையும் போய் பாருங்க. அது வந்து ஐயர் கட்டு எப்படி கட்டிக்கணும் அப்படிங்கறத போட்டிருந்தேன். அதுல நிறைய பேர் வந்து எனக்கு வந்து 9 கஜம் கட்டிக்கிறது ஒன்றும் பெரிய கம்பச்சித்திரம் இல்லை அப்படின்னு நான் போட்டிருந்தேன் இல்லையா. அதுல கம்பச்சித்திரம் இல்ல கம்ப சூத்திரம் அப்படிங்கறது நிறைய பேர் எனக்கு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் திருத்திக்கிறேன்னு சொன்னேன். ஆனா அந்த வீடியோ உள்ள போய் நான் திருத்த முடியாது. அதனால அதோட தம்ப்நெயில்ல மட்டும் அந்த போட்டோ மட்டும் நான் மாத்தி கம்பசூத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டேன். கண்டிப்பா வியூவர்ஸ் நீங்க என்ன சொன்னாலும் நாங்க அதை வந்து ஒபே பண்றோம், அதை மாத்திக்கிறோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன் அப்படின்னா, நான் ஒரு வீடியோவுமே ஏதாவது ஒரு புதுசா பண்ணணும் அப்படின்னு நான் திங்க் பண்ணி பண்ணும்போது அது மாதிரி ஐயரோடது, ஐயங்காரோடது, மாத்வாலோடது, தெலுங்காலோடது எல்லாமே மடிசார் எனக்கு தைக்க வரும்போதும், அதாவது நான் முதல்ல இருந்தே ஒரு மெத்தட்ல தைச்சுட்டு இருப்பேன். அப்ப அடுத்த வாட்டி தைக்கும் போது இது இன்னும் இப்படி தைச்சாக்கா அது இன்னும் ஈஸியா இருக்குமே, இப்படி தைச்சா அது இன்னும் ஈஸியா இருக்குமே, அந்த மாதிரி திங்க் பண்ணி அடுத்த இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்தின்டே வருவேன். அந்த மாதிரி மாத்தின் வரல. இப்ப ஐயரோடது, ஐயங்காரது எதுவுமே அந்த சாரியை கட்டே பண்ணாம என்னால பக்கா பினிஷிங்கோட என்னால தைக்க முடியும் அப்படிங்கறதையும் நான் இதுல ரொம்ப பெருமையா தெரிவிச்சுக்கிறேன். வேற எந்த இடத்துலயுமே எல்லாமே கட் பண்ணி தான் ஸ்டிச் பண்றான்னு நினைக்கிறேன். ஆனா கட் பண்ணாம ஸ்டிச் பண்றவா வந்து ஸ்டிச்சிங் வீடியோவே போட்டிருக்கா ஒரு 4 பேர், நான் அதையும் பார்த்தேன். ஆனா அந்த மெத்தட் வேற, நான் ஸ்டிச் பண்ற மெத்தட் வேற அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனா ஸ்டிச்சிங் வீடியோ வந்து என்னால ஷேர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பின்னாடி யோசிக்கலாம். எப்படி வேர் பண்ணணும், இப்ப வந்து ஐயரோடது எப்படி கட்டினோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்ப வந்து மாத்வாலோடது எப்படி கட்டி காமிக்கணும், அதாவது ஸ்டிச் பண்ணினதை எப்படி கட்டிக்கணும் அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். இருந்தாலுமே அதுல வந்து இப்ப இத்தனை நாள் நான் தைச்சது வந்து 6 கஜம் அண்ட் ஐயர், ஐயங்கார், மாத்வா, தெலுங்கு எல்லாருக்குமே புடவே கட் பண்ணாம தான் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஐயருக்கு, ஐயங்காருக்கு கட் பண்ணாமே ஸ்டிச் பண்றதுக்கு இப்பயும் நல்ல பக்கா பினிஷிங்கோட பண்ண முடியும். ஆனா 6 கஜம் மெத்தட்லயே வர தெலுங்காலுக்கு, மாத்வாலுக்கு எல்லாருக்குமே, அதாவது புடவையனுடைய ஹைட் வந்து அவளுக்கு கம்மியா இருந்தது அப்படின்னா புடவையோட அந்த ஐயருக்கும் ஐயங்காருக்கும் நான் என்ன பண்ணிடுவேன்னா மேல வந்து டக் பிடிச்சிருவேன். அந்த டக் பிடிக்கும் போது மாத்வாலுக்கு ஒன்றும் பெருசா நம்ம ஃபிளீட்லாம் 6 கஜம் மாதிரி ஃபிளீட் வரப்போறது இல்லை. அதனால டக் பிடிச்சிட்டு தைக்கும் போது எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அதே 6 கஜம் ஸ்டிச் பண்ணும்போது, அதாவது நார்மல் வேற சாரி இந்த மாதிரி 6 கஜம் அப்படின்னா பாதி பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது. அதாவது பிராமின்ஸ்க்கு தெரியறது, பட் வேற கம்யூனிட்டிக்காரர்களுக்கு 6 கஜமா 9 கஜமா அப்படின்னு கேட்டா அவளுக்கு தெரியறது இல்ல. அதனால நார்மல் வேர் சாரி, ரெடி டு வேர் சாரி அப்படிதான் கேட்கிறா. அதனால இந்த மாதிரி நார்மல் வேர் சாரி இதுக்கு பேர் 6 கஜம் அப்படின்னு சொல்லுவா. இந்த 6 கஜம் சாரிக்கு இந்த இடத்துல ஃபிளீட் வைப்போம் இல்லையா, இதே மாதிரி வருது. மாத்வாலுக்கு 9 யார்ட்ஸே வந்து இதே மாதிரி ஃபிளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அது மாதிரி தெலுங்காலுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். தெலுங்காலேயே மாத்வாலோட ஒரு டைப்லயே தெலுங்கால் கட்டிக்கிறவாலும் இருக்கா. அதனால லாஸ்ட் வீடியோல வந்து தெலுங்காலும் இதே மாத்வா ஸ்டைல்ல கட்டிக்கிறாங்கனால நான் அவளுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். இப்ப அடுத்ததா இன்னொரு என்கொயரி வந்திருக்கு. தெலுங்காலுக்கு வந்து எங்களுக்கு ஒரு வீடியோ போடுங்க நீங்க கண்டிப்பா வேற மெத்தட்ல ஸ்டிச் பண்ணி கேட்டு இருக்கா. அதனால நான் அது வந்து அவளோடது எப்படி கட்டிக்கணுங்கிறது எனக்கு தெரிஞ்சாதான் நான் அதை வந்து ஸ்டிச் பண்ண முடியும். அடுத்தது அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வந்து மாத்வா ஸ்டைல்லையும் பிளஸ் 6 கஜம் தைக்கிறதுலயும் இந்த மாதிரி ஃபிளீட்ஸ் வைக்கிறோம் இல்லையா, இது 6 ஃபிளீட் வருது. இதுல ஒண்ணுத்துக்கும் நான் ஃபிளீட் வந்து 6 ஃபிளீட் வருது வச்சிருவோம். அதே இது நான் டக்கு பிடிச்சேன்னு வச்சுக்கோங்க, அப்ப டக்கு பிடிக்கிற இது வந்து அதுல 2 லேயர் வரும். அது தவிர இந்த புடவையோட ஒரு லேயர் 3 லேயர் வரும். இப்ப அந்த 3 லேயரா வரும்போது இதுல 6 ஃபிளீட் வச்சேன்னா 6 3 18 ஃபிளீட் இந்த இடத்துல வரும். அப்ப இந்த இடம் வந்து ரொம்ப குண்டாயிடும். இன்னொன்னு அந்த 18 மெட்டீரியல் அந்த துணியை வச்சு என்னால மிஷின்ல கொடுத்து தைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டஃப் ஜாபா இருந்தது. மிஷினை ஒரு ஊசியா ஒரு வாட்டியா இது பண்ணி தான் இத்தனை நாளா தைச்சுட்டு இருந்தேன். அப்படி தைச்சும் கூட அதுல வந்து ஃபைனல் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு வந்து சாட்டிஸ்பாக்சனா இல்ல, அந்த மாதிரி இருந்தது. இப்ப 6 கஜமும் சரி, இந்த மாத்வாலோடது சரி, இந்த மாதிரி 6 கஜம் மெத்தட்லயே புடவைய, அதாவது மேல நம்ம கட்டிக்கிற இடத்துல இருந்து இந்த இடத்துல வந்து இது வரைக்கும் நார்மலா இருக்கும்.
அதுக்கப்புறம் இந்த பல்லு ஃபிளீட் வைக்கிற இடத்துல இருந்து உள் தலப்பு வரைக்கும் அந்த மேல உள்ள அவாலோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டு தான் ஸ்டிச் பண்றேன் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல ஸ்பெசிஃபை பண்றேன். யாருக்கு? மாத்வாலுக்கு 6 கஜம் நார்மல் வேர் சாரிக்கும் அந்த மாதிரி கட் பண்ணிட்டு தைச்சாதான் அந்த பக்கா பினிஷிங் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிற மெத்தட்ல வருது. ரொம்ப நல்லா இருக்கு இந்த மெத்தட். அந்த சாரியை எப்படி வேர் பண்றது அப்படிங்கறத நான் காமிக்கிறேன். அதுவும் இந்த 6 கஜம் சாரி உடுத்தினதுக்கு மேலேயே தான் நான் கட்டி காமிக்க போறேன். பார்க்கலாமா? இது வந்து மாத்வாலோட சாரி, மாத்வாலோடது. இது எப்படி தைச்சிருக்கேன் பாருங்க, எப்படி பக்கா பினிஷிங்ல வந்திருக்கா. இது வந்து இந்த இடத்துல இது வந்து இன்னர் பல்லு அந்த சைடு இது பண்ணிட்டு இதுக்கு மேல வந்து இந்த மாதிரி ஹூக்கு மாட்டிக்கிற மாதிரி, அதாவது அவ ஹிப் சைஸ் வந்து என்ன சைஸா இருந்தாலும் அவ வந்து வேர் பண்ணிக்கிற மாதிரி, என்ன சைஸ் காராலும் கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள பக்கல் கொடுத்துருக்கேன். அதை வந்து இதுல அப்படி போட்டுக்கலாம். 2 பக்கல் கொடுத்துருக்கேன். அவளோட சைஸுக்கு தகுந்த மாதிரி இப்படி மாட்டிக்கலாம். அது மாட்டினதுக்கு அப்புறம் இந்த இடம் பினிஷிங் எப்படி பார்த்தீங்களா? இந்த இடம் இப்படி புடவை எடுத்துட்டு போகும்போது இந்த இடம் ஃபிளீட்ஸோட ஃபினிஷிங் வந்து இது அயன் பண்ணாததுனால அப்படி இருக்கு. சரியா? இது வந்து நல்ல பக்கா ஃபினிஷிங்ல வருது. இந்த இடத்துல நடுவில் வந்து வேற எந்த விதமான இதுவுமே உங்களுக்கு வரவே வராது. ரொம்பவே நல்லா இருந்தது அப்படிங்கறது. இது வந்து எப்போதுமே நான் வந்து இந்த இடத்துல மேல இந்த இடத்துல வந்து நாடா தான் கொடுத்துருப்பேன். நாடாவை ஈஸியா கட்டிக்கிற மாதிரி. இப்ப இந்த இதுல வந்து நான் நாடா கொடுக்கல, பக்கலா கொடுத்துருக்கேன். 2 பக்கல் கொடுத்துருக்கனால வாழ்க்கை போட்டுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னொன்னு ஓப்பனிங் டைப் நாடா கொடுத்துட்டோம்னாக்க நம்ம இது ஃபுல்லா ஜாயின் பண்ணிட்டு இந்த இடத்துல இங்க வந்து நாடா இழுத்து பிடிச்சு கட்டுற மாதிரி இருந்தது. இப்ப வந்து உள்ளுக்குள்ள அது இன்னர் பல்லுல இருந்து வர இது, அதாவது இவாளுக்கு வந்து இன்னர் பல்லுல இருந்து அந்த இது வருது பின்னாடி கச்சம். இதுவும் ரெடிமேடா தான் தைச்சிருக்கேன். இதை எப்படி வேர் பண்ணணும் அப்படிங்கறத பாருங்க. இப்ப இது வந்து புடவை வந்து இப்படிதான் இருக்கும். இந்த இன்னர் பல்லுல இருந்து இந்த இடத்துல பின்னாடி இது வருது இல்லையா, இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்கும். அதுல ஒரு கால் விட்டுக்கோங்க, லெஃப்ட் சைடு காலை. அதாவது இதுல வந்து நடுவுல ஸ்டிச்சிங் இருக்காது. நான் சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கால் நார்மலா விட்டுக்கோங்க. அப்ப ஒரு கால் மாத்திரம் உள்ளுக்குள்ள நீங்க விட்டுருந்தா போறோம். இப்ப இந்த நம்ம அவளோட சைஸுக்கு தகுந்த மாதிரி சரியா, அதாவது லெஃப்ட் சைடு காலை மாத்திரம் அந்த இதுக்குள்ளுக்குள்ள விட்டுக்கணும். கால் விடுற மாதிரி ஒரு பிளேஸ் கொடுத்துருக்கேன். பின்னாடி வந்து கச்சம் வரும், பார்த்தா தெரியும். பின்னாடி இந்த கச்சம் வருது இல்லையா, இந்த கச்சம், அந்த கச்சத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் நடுவுல ஒரு கால் விடுற மாதிரி நுழைவு கொடுத்துருப்பேன். அதுல மட்டும் ஒரு காலை நுழைச்சுண்டு இன்னொரு காலை ஃப்ரண்ட்ல நார்மலா வச்சுட்டு நீங்க அதை வந்து இதை கட்டிடலாம். இதை கட்டினதுக்கு அப்புறம் இந்த இடம் பல்லு ஃபிளீட் அவ்வளவுதான். அவ ஃபிளீட்டோட ஹைட் எவ்வளவு கேட்டிருக்காளோ அதே தான் கொடுத்துருக்கேன் நானு. இது வந்து ஃப்ளோட்டிங்ல விட்டுக்கிறனாலும் சரி, அவ வந்து இப்படி இழுத்து சொருகினாலும் சரி, அவளோட ஃபிளீட் வந்து இது வந்து இன்னர், அதாவது உள்கச்சே வெளியில தெரியக்கூடாது அப்படின்னா அவ இந்த மாதிரி கட்டிக்கலாம். அதே இது வெளிக்கச்சே வரணும் அப்படின்னா இந்த தலைப்பை இது வழியா உள்ளுக்குள்ள எடுத்துன்னு வரணும். அவ இது வழியா உள்ள எடுத்துன்னு வந்துட்டு இப்படி கட்டிக்கும் போது அவளுக்கு வந்து இந்த கச்சம் வெளில தெரியும், வெளிக்கச்சே. இது வந்து வெளிக்கச்சே. இந்த கச்சம் வந்து எங்க இருந்து வருது அப்படின்னா இன்னர் பல்லுனா உள் தலப்பு. பாதி பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. இப்ப இது தைக்க கொடுத்தவா கூட எனக்கு வந்து ஃப்ரண்ட் ஃபிளீட்ல இருந்து அப்படின்னு சொன்னா, நான் வந்து மாத்வாலுக்கு 2 டைப்ல தைச்சுட்டு இருக்கேன். அதுல வந்து ஒண்ணு வந்து இன்னர் பல்லுல இருந்து பின்னாடி கச்சம் வரும். இன்னொன்னு வந்து இந்த ஃப்ரண்ட் ஃபிளீட் இருக்கு இல்லையா, இந்த ஃபிளீட்ல இருந்து வரும். அப்ப வந்து இது வந்து பார்டர் வந்து ஒரே ஒரு பார்டர் வருது இல்லையா, அதுல வந்து 2 பார்டர் இப்படி வரும். அது லாஸ்ட் வீடியோல பாத்துருப்பேன். இது வந்து எனக்கு ஹைட் ஜாஸ்தியா இருக்கு, ஃபுல்லாவே காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. எனக்கு ஹைட் ஜாஸ்தியா இருக்கு இந்த சாரி. இது அவளுக்கு வந்து ஹைட் கரெக்டா இருக்கும், அதனால இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து மாத்வாலோட டைப் 1 சாரி, டைப் 1 டைப் 2 அப்படின்னு நான் 2 வீடியோவும் சேர்த்து போட்டிருக்கேன். ரெண்டும் எப்படி வரும் அப்படிங்கறது டைப் 1 டைப் 2 அப்படின்னு போட்டு மென்ஷன் பண்ணினாக்க எனக்கு மைண்ட்ல நான் எது டைப் 1 போட்டேன் எது டைப் 2 போட்டேன் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்காது. தயவு செஞ்சு மாத்வா வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்கும் போது எனக்கு வந்து
ஃப்ரண்ட் ஃபிளீட்ல இருந்து கச்சம் வரணுமா இல்ல இன்னர் பல்லுல இருந்து கச்சம் வரணுமா அப்படிங்கறத எனக்கு தெளிவா வாட்ஸ்அப்ல மெசேஜ்ல போட்டுருங்க. கண்டிப்பா எனக்கு நிறைய கால்ஸ் வரதுனால யாரு வந்து என்ன மெத்தட்ல சொன்னா அப்படிங்கிறது எனக்கு மைண்ட்ல இருக்காது. அது மாதிரி யார் எனக்கு கால் பண்ணாலும் அவளோட போன் நம்பரோட அவளோட பேரு, எந்த ஊர்ல இருந்து நீங்க பண்றேன், எங்க இருக்கேன், உங்க பிளேஸ் என்ன, நீங்க ஐயங்காரா மாத்வாலா. அந்த மாத்வா அப்படின்னாக்க ஃப்ரண்ட் ஃபிளீட் மாத்வா, ஃப்ரண்ட் ஃபிளீட் ஃப்ரம் கச்சே இல்ல இன்னர் பல்லு ஃப்ரம் கச்சே அப்படின்னு போட்டுருங்க. கச்சை வந்து எந்த இடத்துல இருந்து வரணும் அப்படிங்கறத ஸ்பெசிபிக்கா எனக்கு மெசேஜ்ல தெளிவுபடுத்தினா மட்டும்தான் என்னால நான் வந்து நீங்க கொடுப்பேல் போன் பண்ணுவேல் எனக்கு அப்ப அந்த டைம் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஸ்டிச் பண்றதுக்கு உங்களோட ப்ரையாரிட்டி படி தான் நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். யார் முதல்ல கொடுத்தாலும் அவளோட தைச்சுட்டு அடுத்தடுத்த வரும்போது தான் அது மாதிரி தான் தைச்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி டேர்ம் வரும்போது நீங்க என்ன தைக்க கொடுத்தேல் அப்படிங்கறது எனக்கு மைண்ட்ல இருக்காது. ஸோ உங்களோட வாட்ஸ்அப் அந்த யாரோட சாரி அது மாதிரி எங்க இருந்து நீங்க எனக்கு அனுப்பினாலும், டன்சோ பண்ணாலும் சரி, நீங்க கொரியர் பண்ணாலும் கொரியர்ல கண்டிப்பா ஃப்ரம் அட்ரஸ் இருக்கும். டன்சோ பண்ணும்போதும் உங்களோட ஃப்ரம் அட்ரஸ் எழுதிட்டு போடுங்க. எனக்கு அப்பதான் சாரியை ஓபன் பண்ணாம இது இன்னார் அமைச்சிருக்கா அப்படிங்கிறது தெரியும். நிறைய கொரியர் வரும்போது எந்த கொரியர் யாரோடது அப்படிங்கிறது எனக்கு புரியணும். அதனால 2 அட்ரஸ் போட்டிருப்பேன். கண்டிப்பா ஃப்ரம் அட்ரஸும் உங்களோட கண்டிப்பா அதுல இன்சர்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. அப்பதான் இது இன்னாரோட சாரி அப்படிங்கறது, இது இன்னார் அமைச்சிருக்கா அப்படிங்கறத எனக்கு கண்டுபிடிக்க முடியும். உங்களோட போன் நம்பர், உங்களோட பேரு ரெண்டுமே அதுல நோட் பண்ணி எனக்கு அனுப்பினாக்க ஈஸியா இருக்கும். இது கட்டிக்கிறது இதே போல ஈஸி, அவுக்கிறது ஈஸி. இதை பாருங்க, அவ்வளவுதான். இதை எடுத்துட்டு இந்த பக்கல் அவுத்துட்டு கால் எடுத்தா முடிஞ்சு போச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி. மேல மட்டும் ஸ்டிச் பண்ணிருக்க மாட்டேன். இது உள்ளுக்குள்ள கண்டிப்பா இது தெரியாது பாருங்க. இது உள்ளுக்குள்ள போறது. ஒரு கால் மட்டும் இந்த சைடு நுழைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா தெரியும். அது மாதிரி இந்த ஹிப் சைஸ் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த எண்ட் வரைக்கும் உங்களுக்கு நிறைய அந்த ஃபோல்டிங் இது கொடுத்துருக்கேன். என்ன ஹிப் சைஸ் தராலும் இது வந்து கட்டிக்க முடியும். ஆனா ஹைட் வந்து நீங்க என்ன இதே ஹைட்ல என்ன ஹிப் சைஸ் இருந்தாலும் கட்டிக்கலாம். அதாவது நீங்களே இப்ப ஒல்லியா இருக்கேல் இல்ல குண்டா இருக்கேல் இல்ல திடீர்னு இழைச்சுட்டேல் அப்படின்னாலும் மாத்தி கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி தைச்சிருக்கேன். அதனால இந்த வீடியோ கண்டிப்பா மாத்வாலுக்கு இது வந்து ஸ்டிச் பண்ணிட்டு காமிச்சிருக்கேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கேன். இதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மாத்வாலுக்கு ஸ்டிச் பண்ணினதை எப்படி கட்டிக்கணும்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க அவளுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல மாத்வாலோட சாரி இது ஸ்டிச் பண்ணினதை கட்டின்னு காமிச்சிருக்கேன். ஸ்டிச் பண்ணாத மெட்டீரியலை எப்படி வேர் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாமா? வேணுங்கிறவா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. சரியா? கண்டிப்பா எல்லாருக்குமே மாத்வாலுக்கு எப்படி கட்டிக்கணும்னு தெரியாதவா கூட இந்த வீடியோவை பார்த்து நீங்க கட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ போடுறேன். கண்டிப்பா நீங்க வந்து யார் யாருக்கெல்லாம் வேணும், எவ்வளவு பேருக்கு வேணும் அப்படிங்கிற நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால கண்டிப்பா கீழே கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல புது டிப்ஸோட சந்திக்கிறேன். வணக்கம்.